ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் வெல். நம்ம வீட்டின் செல்ல பிராணிகளான பூனைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் தூங்குவதை பார்த்திருப்போம். அப்படி அது ஒவ்வொரு கோணத்தில் தூங்குவதிலும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குதாம். இந்த வீடியோவில் பூனை எந்த பொசிஷனில் தூங்குனா அது மனசில் என்ன நினச்சிக்கிட்டு அப்படி தூங்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பொசிஷன் பூனை சுருண்டு ஒரு இடத்துல படுத்திருக்கிறத பற்றி. அந்த பொசிஷனில் நிறைய பூனைகள் படுத்து தூங்குவதை நாம் பார்த்துருக்குறோம். இது அவ்வாறு படுக்க காரணம் அது தன் உடம்பை சூடாக வைக்க விரும்பியும் தன்னுடைய முக்கியமான உறுப்புகளை பாதுகாக்கவும் அவ்வாறு அது படுத்துக்குதான். செகண்ட் பொசிஷன் அது மறைவிடங்கள்லையும் அட்டைப்பெட்டிகள்லையும் போய் படுத்து தூங்குறது. இந்த பொசிஷனில் உங்கள் பூனைகள் தூங்கினா அது சேஃப்டியான பிளேஸில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளை மாதிரி ஆளுங்க தொல்லை இல்லாமல் அது தூங்க விரும்புதுன்னு அர்த்தமா. மூன்றாவது பொசிஷன் பூனைகள் தன் வயிற்றை மேல்புறமாக வச்சுக்கிட்டு மல்லாக்கா படுக்கிறது. மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? மல்லாக்கா படுத்து விட்டத்தை பார்க்குற சந்தோஷம் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, பூனைகளுக்கும் உண்டாம். இந்த மாதிரி அது உங்க வீட்டில் படுத்திருந்துச்சுன்னா அதுக்கு உங்க வீடு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு அர்த்தமா. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு உங்க வீடு வசதியாகவும் சேஃப்டியாகவும் இருக்குதாம். அதுக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருப்பதால் அது அப்படி ரிலாக்ஸா படுத்துக்குதான். நான்காவதாக இந்த பொசிஷனை பார்க்கலாம். அதாவது பூனை ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு திருட்டுத்தனமாக சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே தூங்குமா. இப்படி பூனைகள் தூங்குனிச்சுன்னா ஒரு பக்க மூளை தூங்கி கொண்டும் மறுபக்க மூளை விழித்து கொண்டும் சுத்திரம் என்ன நடக்குது அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டே இருக்குமா. இது மாதிரி வீதி பூனைகள் தான் அதிகமாக தூங்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரா தான் இருக்குது. என்ன பண்றது? ஐந்தாவதாக நாம பார்க்க போற பொசிஷன் லோஃப் பொசிஷன். அதாவது பிரெட் லோஃப் மாதிரி சில பூனைகள் உட்கார்ந்துகிட்டே இருக்கும். அப்படியே சில நிமிடங்கள் தூங்கியும் விடும். ஆனா சில நிமிடங்களிலேயே அவை எந்திரிச்சு ஓடியும் போயிரும். இந்த பொசிஷன்ல பூனைகள் அதிக நேரம் தூங்குவதில்லை. கோழி தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பூனைகளுக்கு கோழி தூக்கம் இதுதானாம். ஆறாவதாக என்ன பொசிஷன்னு பார்க்கலாம். சைடா படுத்துட்டு ரிலாக்ஸா தூங்குறது இந்த பொசிஷனு. இந்த பொசிஷன்ல தான் அதிகப்படியான பூனைகள் தூங்குதுங்க. இந்த பொசிஷன்ல இவை தூங்குவதற்கு என்ன அர்த்தம்னா, நான் சேஃப்டியா இருக்கிறேன், ரிலாக்ஸாகவும் இருக்கிறேன், யாரை பத்தியும் எனக்கு கவலை இல்லை, நான் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா. ஏழாவதாக பூனைகள் தன் முன்னங்கால்களால் முகத்தையும் கண்களையும் மறைத்து தூங்குவது. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் நல்ல தூக்கத்துல இருக்கேன், சும்மா குறுக்கே நெடுக்கே நடக்காம அமைதியா அந்த பக்கமா ஓடி போயிருங்கன்னு அர்த்தமா. சூப்பர் தானே. எட்டாவதா ஒரு நீளமான ஆப்ஜெக்ட் மேல அல்லது காம்பவுண்ட் சுவர் மேல 4 கால்களையும் தொங்க போட்டுக்கிட்டு முகத்தை அதன் மேல வச்சுக்கிட்டு தூங்குறது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நாங்கள்லாம் யாருன்னு தெரியுமில்ல அப்படின்னு அலட்சியமாக தூங்குதுன்னு அர்த்தமா. கடைசியா நாம பார்க்க போற பொசிஷன் என்ன பொசிஷன் அப்படின்னு நமக்கே தெரியாது. அப்படி ஒரு பொசிஷன் அது. இதை நாம பார்த்தா சிரிப்பை அடக்கவே முடியாது. கழுத்தை கண்டபடி வளைத்து கொண்டு உடம்பை அஷ்டகோணலாக வைத்துக்கொண்டு கால்களை மேலே தூக்கி கொண்டு வால் ஒரு பக்கம் உடம்பின் பாகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் என்று இருக்கும். என் பூனை ஒன்று இப்படி தூங்கிக் கொண்டு இருப்பதை நீங்களே வீடியோவில் பார்க்கலாம். இதற்கு என்ன அர்த்தம்னா, நான் ஒரு பெரிய அப்பாட்டக்கரு, என் ஓனர் எனக்கு அதிகப்படியான செல்லம் கொடுத்து எந்த குறையும் இல்லாமல் வச்சிருக்காரு, எனக்கு எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலையே இல்லை அப்படின்னு அர்த்தமாம். என்ன வியூவர்ஸ், பூனைகளின் தூக்க போஸ் என்ன அதுக்கு அர்த்தங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ உங்கள் வீட்டு பூனைகள்
எந்த போஸ்ல எல்லாம் தூங்கி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.